நேஷனல் அவார்ட்னு ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுல நெறைய பேருக்கு வந்து செகண்ட் தாட் இருந்துச்சு. ஒரு சில பேருக்குலாம் கொய்யால என்னடா நேஷனல் அவார்டு குடுத்துருக்கான், இவன் இவ்ளோ கேவலமா குடுத்துருக்கான் அப்படின்ற மாரிலாம் இங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும், என்னோட கருத்து இது மேல எவ்வளோ ஒரு கேவலமான ஒப்பீனியன் இருந்துச்சு அப்படின்றத தான் இந்த வீடியோ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி பேச போறோம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நேஷனல் அவார்டு அப்படின்ற விஷயம் எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த இயரோட ஒரு சினிமாவை மட்டும் அங்கீகாரப்படுத்துற மாதிரி ஒரு அவார்டு வந்து கொடுப்பாங்க. அது வந்து ரெகக்னைஸ் படுத்துற மாதிரி ஒரு அவார்டு கொடுப்பாங்க. இப்போ அதுக்காக தேர்ந்தெடுத்துக்கிற படம் எல்லாமே வந்துட்டு ரெகக்னைஸ் ஒரு படமா, இல்லை வந்து இதெல்லாம் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ். ஓகே, எதுக்கு சுத்தி வளைச்சு பேசுவானே. தனுஷ் அவர்களுக்கு வந்து ராயன் படத்துல வந்துட்டு நேஷனல் அவார்டு வந்து இது பண்ணியிருந்தாங்க. எதுக்கியா கொடுத்துருக்கீங்க? கேப்டன் மில்லரும் அதே மாதிரி வந்து ஸ்பெஷல் மென்ஷன் அவார்ட்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. இதுல வந்து தனுஷ் அவர்களுக்கு அவார்டு கொடுத்ததுனால பிரச்சனையா, இல்ல ஏன் அவருக்கு கொடுத்தாங்கன்றது பிரச்சனையா, அதெல்லாம் தாண்டி அவர் வந்து நல்ல படம் கொடுத்தாரு, நல்ல படம் கொடுக்கல, இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஃப்ரைட் ரைஸ் கடைக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய அவார்டு? எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ற முதல் விஷயம். இன்னொரு பக்கம் அந்த படங்கள்ல என்ன பெருசா இருந்துச்சு? டேய் ஒண்ணுமே இல்லையடா, எங்கடா கதை, என்னடா விஷயம் இருந்துச்சு உள்ள, ஏதாவது ஒரு சொல்லுங்கடா. தவிர்த்து அங்க ஜூரி இருப்பாங்கல்ல, ஜூரி தான் ஆப்வியஸா வந்து நேஷனல் அவார்டை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. எந்த படங்களுக்கு எந்த மாதிரியான நேஷனல் அவார்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது வந்து அவங்க தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ கான்செப்சுவல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, மூவிக்காக பண்ணாங்க, ஸ்டோரிக்காக பண்ணாங்க, டைரக்ஷனுக்காக பண்ணாங்க, ஸ்கிரீன் பிளேக்காக பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் இருந்தாலுமே, ஓகேவா, நிறைய கருத்துக்கள் இருந்தாலுமே ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் சொல்லக்கூடாது ஏன்னா வந்துட்டு ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வரும். பட் ஸ்டில் இது ஒரு காசிப்பான திங் அப்படின்னு போச்சு அப்படின்னா, அவர் வந்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் எக்ஸ் அக்கௌண்ட் இருக்குல்ல, அந்த எக்ஸ் அக்கௌண்ட்ல எல்லாம் வந்துட்டு எந்த லெட்டர் பேட் வந்து அனௌன்ஸ் பண்ணாலுமே ஒரு வேர்டு வந்து மென்ஷன் பண்ணி போடுவாராம்ல, அந்த ஒரு வேர்டால தான் அவருக்கு நேஷனல் அவார்டு வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் திஸ் இஸ் வந்து 72. ஓகேவா, இந்த அவார்டு வந்து 72 நேஷனல் அவார்டு. இதுக்கு முன்னாடி 5 நேஷனல் அவார்டு வந்து தனுஷ் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாமே அதால தான் வந்துச்சா அப்படின்ற மாதிரி அசுரன் கொடுத்திருந்தாங்க. அப்புறம் இன்னும் சில படங்களுக்கு வந்து அவருக்கு நேஷனல் அவார்டு கொடுத்திருந்தாங்க. இந்த எல்லா அவார்டுமே அவருக்காக தான் வந்துச்சா அப்படின்ற மாதிரியும் ஒரு கான்செப்ட் இருக்கு. காலையிலேயே ஒரு பையன் வந்து எனக்கு கேட்டான், அப்படின்னு பார்த்தா நீங்க வந்துட்டு ஒரு ஸ்டோரி வைஸ் கொடுத்துருக்கணும். இல்ல காசால தான் கொடுத்தாங்க அப்படின்னா, காசெல்லாம் கொடுத்துருக்கா கம்மலுக்கு எப்பயே கொடுத்துருக்கா, ஏன்டா கொடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் அடிச்சுட்டு வாஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் த திங், எதுக்காக அவருக்கு வந்துட்டு நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க. இப்போ இன்னொரு சைட் ஆஃப் கான்செப்ட் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, தனுஷ்க்கு நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஏன்டா வயிறு இப்படி எரியுது, எங்க தலைவன்டா அவன் அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க. பட் ஸ்டில் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, தனுஷ்க்கு நேஷனல் அவார்டு கொடுத்ததோ இல்ல வந்துட்டு வேற ஏதாவது விஷயங்கள் வந்து அங்கீகாரம் படுத்துறதோ அதெல்லாம் கிடையாது. ஏன் அந்த மூவிக்கு கொடுத்தாங்கன்றதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸ்டில் அது வந்து பெருசா நேஷனல் அவார்டு கொடுத்த அளவுக்குலாம் பெருசா வர்த் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அது தாண்டி வேற என்ன நேஷனல் அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா, சாட்சனா அவங்களுக்கு வந்து நேஷனல் அவார்டு கொடுத்திருந்தாங்க. மகாராஜா மூவிக்கு கொடுத்திருந்தாங்க பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ், சப்போர்ட்டிங் கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல கொடுத்தாங்க. டு பி ஃப்ராங்க், அந்த மூவி வந்து தட் வாஸ் அ ஃபண்டாஸ்டிக் மூவி. அதுக்கு வந்து நேஷனல் அவார்டு வந்து கொடுக்கறதுல வந்து எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை அப்படின்ற மாதிரி. அது தாண்டி வேற என்னென்ன மூவிஸ்க்கு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, பெஸ்ட் டைரக்டர் அவார்டு அப்படின்னு பார்த்தாங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் கொடுத்திருப்பாங்க. அமரன் மூவிக்கான அவார்டு. வந்து கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் அவார்டு வந்து பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ், ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, சாட்சனா அவங்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. உண்மையாவே அவங்களுக்கு வந்து அது ஷி டிசர்வ் தட். பெஸ்ட் தமிழ் ஃபிலிம் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ராயன் மூவிக்கு கொடுத்திருக்காங்க. எதுக்கடா கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. டு பி ஃப்ராங்க், வேற ஏதாவது படத்தை கொடுத்தா நாங்க வந்து கொஞ்சம் மன ஆறுதலாச்சும் இருந்திருப்போம். உடனே தனுஷ் ஃபேன்ஸ் வந்து கதறுவாங்க, கதறிட்டு போங்க. நெக்ஸ்ட் வந்து பெஸ்ட் ஆக்ஷன் டைரக்ஷன் யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அனில் அரசு ஃபார் மகாராஜா மூவிக்கு வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பேக்ரவுண்ட் மியூசிக், எனக்கு வந்து இன்னமும் கொஞ்ச நாளா வந்து அவரோட மியூசிக் வந்து எங்கேயுமே கேட்காத மாதிரி. ஒருவேளை நான் பாட்டு கேட்கலையா, இல்ல அவர் பாடி நான் கேட்கலையா அப்படின்னு ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கான அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அதுவும் வந்து அமரன் மூவிக்கு தான் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம்லாம் வந்து ஸ்பெஷல் மென்ஷன், பெஸ்ட் எடிஷன்ஸ் அந்த மாதிரியான அவார்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் மென்ஷன் ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்டு கேப்டன் மில்லர் மூவிக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னும் சில மூவி கொடுத்துருக்காங்க. மெய்யழகனுடைய இன்ஜினியர், சவுண்ட் இன்ஜினியர் இருக்காங்கல்ல, சவுண்ட் ஆஃப் மிக்சிங் இன்ஜினியர், அவருக்கு வந்து ஸ்பெஷல் மென்ஷன் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. பட் ஸ்டில் இதெல்லாம் வந்து பயஸ்டா இருக்க மாதிரியே தான் எனக்கு போயிட்டு இருக்கு.
ஏன்னா தங்கலான் மூவி வரும்போது விக்ரம் அவர்களுடைய ஆக்டிங்கை வந்துட்டு நிறைய பேர் பாராட்டணும், அதை பத்தின ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. என்னையா இப்படி நடிச்சிட்டு இருக்காரு மனுஷன், அடுத்த கமலஹாசனை விட அதிகமா கெட்டப் போட்டவர் யாருன்னு கேட்டா விக்ரம் அவர்கள் தான். ஸ்டார்டிங்ல இருந்து அவர் போட்டிருக்க கெட்டப் அண்ட் அவர் வந்து அந்த ஒரு ஆக்டிங்காக அவர் காட்டுற டெடிகேஷன்ஸ் எல்லாம் டுவர்ட்ஸ் ஆக்டிங் அவர் காட்டுற டெடிகேஷன் எல்லாமே அவ்வளோ வர்த்தா இருக்கும். ஸோ தங்கலான் மூவி வந்தப்போ எல்லாருமே பேசினது தான், இந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு, எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு, கண்டிப்பாக நேஷனல் அவார்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டை தான் பேசினான். நான் வந்து இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், நேஷனல் அவார்டு எதுக்காக அப்படின்னா ஒரு சினிமா இருக்குது, ஒரு சினிமா துறையில் வந்துட்டு ஒரு படத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து அந்த வருஷத்துக்கான சிறந்த படம் சிறந்த சினிமாவே அதுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்காக தான் நேஷனல் அவார்ட். ஸோ அதெல்லாம் உடச்சிட்டு பயஸ்டா இருக்க மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இன்னுமே வந்துட்டு அந்த விஷயம் போயிட்டு தான் இருந்துச்சு. ஸோ ஒரு செட் ஆஃப் பீப்புள் இதை வந்துட்டு இன்னும் வந்து ஓகே ஏதோ வந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும், இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பெருசாக அதில் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லும். இப்போ எனக்கெல்லாம் வந்துட்டு அதில் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா, அந்த அவார்ட்ஸில் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சானா பெருசாக கிடையாது. இதெல்லாம் கொடுத்துட்டாங்க, இதுக்கு மேலே கொடுத்து போய் பிடிங்கிட்டு வர முடியும் அந்த 5 அவார்டையும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தது 23rd வரப்போது. இன்னைக்கு 21 இன்னைக்கு வந்து 20 வந்து வந்துருச்சு. ஸோ 23rd வந்துட்டு ஜனநாயகன் மூவி வந்து ரிலீஸ் ஆகுது. நான் வந்தோடனே ஒரு சில பேர்கிட்ட கேட்டேன், ஏன்னா என்ன டிக்கெட் போட்டிங்களா, ஐயோ நானே ஸ்பைடர்மேன் படத்துக்கு டிக்கெட் இல்லாமல் உட்காந்துருக்கேன், என்ன போய் ஜனநாயகன் படத்துக்கு டிக்கெட் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி பாருங்க. ஸோ பெருசாக யாரும் வந்து இன்ட்ரெஸ்டே காட்டல, இவனுங்களாம் டிக்கெட் போட மாட்டாங்க, போக மாட்டாங்க, கேட்டாங்க போமா ஸ்பைடர்மேன் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் யார் வந்துட்டு ஜனநாயகன் மூவிக்கு வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நிறைய கேமியோ சீன்ஸ் இருக்காம்ல, இப்போ அவர் வந்துட்டு இங்கே கிரவுண்ட் ஒர்க்ஸில் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அவர் வந்து ஜனநாயகன் மூவியில் ஆன் கேம்ல பண்ணியிருக்காராம். ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு வெளியே வந்துச்சு, ரீல்ஸாக வந்து போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே ஏன்டா வெளியே விட்டு ஹைப்பெல்லாம் குறைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சீன்ஸ் இல்லை நீங்கள் வந்து புக் பண்ணிட்டீங்களா, இல்லை ஸ்பைடர்மேன் வெர்சஸ் ஜனநாயகன் அப்படின்ற மாதிரி வெர்சஸ்லாம் போட்டால் நடிப்பீங்க தெரியும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஐடியா ஆஃப் கான்செப்ஷன் இருக்கா அப்படின்றதையும் வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த நேஷ்னல் அவார்டோட ஒப்பீனியன் என்ன, இதுக்கு மேலே ஒப்பீனியன் வச்சு ஒன்றும் பிரோஜனம் இல்லை, நம்மளே பேசிக்க வேண்டியதான். ஸோ உங்களுக்கு அது மேலே இருக்க ஒப்பீனியன் என்ன, எதுக்காக வந்துட்டு இந்த அவார்ட்ஸ் வந்து இன்னும் வந்து ஒரு டிஸ்கஷனாகவே பயஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாட் இருக்குது, உண்மையாகவே அந்த லெட்டர் பேட் தான் காரணமா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் கிவ் சப்போர்ட் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் எவ்ரி திங். பாய்.